திரும்ப கொடுக்க வல்லமில்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரஸை மாத்திரம் பாடி தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய பாட்டு, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாடல் தெரியுமா உங்களுக்கு? பழைய பாட்டு அது. புது பாட்டு வந்தோடனே பழைய பாட்டெல்லாம் நம்ம மறந்துட்டோம். கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே. எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம். கரங்களை காட்டி சத்தத்தை உயர்த்தி உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம். வானத்தின் சேனைகள் துதித்திடவே. வானத்தின் சேனைகள் துதித்திடவே. துதித்திடவே, பரனை துதித்திடவே. துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே. வேதாள கணங்கள் ஓடிடவே. ஓடிடவே, உருகி வாடிடவே. ஓடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன. தேறிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. தேறிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத
உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். யூத ராஜசிங்கம். மாறித்த கிறிஸ்து இனி மாறிப்பதில்லை. மாறித்த இனி மாறிப்பதில்லை. மாறிப்பதில்லை, இனி மாறிப்பதில்லை. யூத உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். உயிர்த்தெழுந்தான், நரகை. எல்லாரும் கைகளை தட்டி ஆமே. ஓ உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் நரகை ஜெயித்தெழுந்தான். உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் உயிரோடு கூட இருக்கிறவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர். யோபு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் மரித்த இயேசுவை ஆராதிக்கவில்லை, மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்துவிட்ட இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். அவர் உயிருள்ள தெய்வம். அவர் மரித்தவர் அல்ல. மரித்தாலும் நமக்காய் உயிரோடு மூன்றாம் நாள் எழுந்தாரே. நமக்காக தான் மரித்தார், நமக்காக தான் உயிரோடு கூட எழுந்தார். அவர் நமக்காகவே வரப்போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஒரு வசனத்தை எங்கள் மத்தியில் காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். நாம் யாவரும் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 2ஆம் அத்தியாயம் அதனுடைய 32வது வசனத்தை நான் வாசிக்கலாம். முப்பத்தி 32 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 31, 32. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்பட்டதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல இவ்வண்ணமாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை, அவருடைய மாம்சம் அழிந்து போவதில்லை, அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறவர். மனிதன் மண்ணாகியிருக்கிறான், அவன் மண்ணுக்கே திரும்புவான். ஆனால் இயேசுவானவர் இந்த பூமியிலே வரும் பொழுது அவர் மண்ணானவராக வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த பூமியிலே வரும் பொழுது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கருதரிக்கப்பட்டவராய் இந்த பூமிக்கு குழந்தையாய் இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? பிறந்தது வேண்டுமானாலும் அவர் குழந்தையாக இருக்கலாம், ஆனால் இனி வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாக இயேசு வரப்போகிறார். அவர் குழந்தையாய் பிறந்தார்,
அவர் வாலிபனாய் மரித்தார். இப்பொழுது ராஜாதி ராஜாவாய் உங்களையும் என்னையும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் இரண்டாம் முறை இந்த பூமிக்கு வரப்போகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பேதுரு இவ்விடத்திலே இதை குறித்து சாட்சிகளை கட்டளையிடுகிற போது 32வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எதை காண்பிக்கிறது? நீங்களும் நானும் அவருக்கென்று சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஜீவனுள்ள சாட்சிகளாய் நாம் எழும்ப வேண்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நியாயம் செய்கிறதான, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதான ஜட்ஜுக்கு என்ன தேவை? சாட்சிகள் தேவை. ஒரு மனிதனுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏதுவான ஆதாரங்கள் தேவை, அதை கேட்டதான சாட்சிகள் தேவை, அதுக்குண்டானதான உதாரணங்கள் தேவை. அவை எல்லாவற்றையும் வைத்துதான் ஒரு மனிதனுக்கு நீதி செய்ய அந்த நியாயாதிபதியால முடியும். ஆமென். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வல்லமையுடைய ரூபிக்கப்பட்டதான சாட்சி என்னவென்று சொன்னால், அதற்கு நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் வேற யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளிலே நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம அவருக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அத்தியாயம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறதுக்கு யார் காரணம்? இயேசு உயிரோடு கூட இருப்பதற்கு யார் சாட்சிகள், யார் ஆதாரம்? அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஏன்? உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், உயிருள்ள தெய்வத்தை துதிக்கிறோம், உயிருள்ள தெய்வத்தை நமஸ்கரிக்கிறோம், அந்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த வல்லமாய் மாறவில்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆமெனா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம் அதனுடைய 39-40 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 12:39-40. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய அடையாளம் திருஷ்டாந்தங்கள் என்று சொல்லப்பட்டதே, முதல் அடையாளம் ஏற்கனவே அவர் சொல்லி வைத்து விட்டார், ஏற்கனவே நிறைவேற்றி முடித்து விட்டார். அவர் சொன்ன காரியத்தை சற்று நிதானித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததுடைய அடையாளம் கவனிக்கணும். ஆண்டவர் முன்னறிவிக்கப்பட்டு தீர்க்கமாய் சொல்லப்பட்டு நிறைவேற்றப்பட்டதான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. வசனத்தை வாசிக்கும் பொழுது 39 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி அவர் முன்னாக அவர் அறிவித்தார். எப்படி? யோனா தீர்க்கதரிசி அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னால், யோனா எப்படி மீனுடைய வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் தங்கியிருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் உயிரோடு கூட எழுந்து அவன் பாதாளத்துக்கு சென்று அங்கு இருக்கிற யாவருக்கும் சுவிசேஷத்தை அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்து மீண்டும் இந்த பூமிக்கு வெளிப்படுவார் என்கிறதான காரியத்தை ஆமென் சொல்லுவீங்களா? அவர் 3 நாள் அவர் எங்கிருப்பான்? அவர் அடைக்கப்பட்டிருக்க கல்லறையிலே 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்கிறதான சத்தியத்தை ஏற்கனவே யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை நடந்து விட்டதான மீனினுடைய வயிற்றிலே வைக்கப்பட்டதான இடத்தை எதுக்கு அடையாளப்படுத்துவார் என்று சொன்னார்? ஒரு கல்லறைக்கு அடையாளப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு அடையாளம் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல் அடையாளம் என்ன? யோனாவுடைய வாழ்க்கை நடந்ததை போல மனுஷகுமாரன் நாட்களும் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டதான காரியம் நிறைவேறினது, தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். அவர் அந்த அடையாளங்களினாலே இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதை நீங்களும் நானும் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும்.
வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என கண்பட தேவனுடைய பிள்ளைகளே, பூமியினுடைய இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. அவர் பூமியின் அடித்துவாரத்தில், அந்த பூமியினுடைய இருதயத்தில் இயேசு அந்த 3 நாள் இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் இயேசு மரித்தவராக அல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர் உள்ளவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், பூமியுடைய இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னால், பூமியில காணப்படுகிறதான பாவத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். இயேசு பாவத்துக்கு தான் மரித்தார். நீங்களும் நானும் பாவத்துக்கு மரித்த ஒரு சாட்சி உள்ளவளாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஆசா பாசத்திற்கு நாம் மரித்தவளாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறதான தேவன் விரும்பாத அக்கிரம செய்கையிலிருந்து, விபச்சாரத்தின் கிரியைகளிலிருந்து, வேசித்தனமான எண்ணங்களிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து, தேவையில்லாத விதண்டாவாதங்களும் தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் கோபங்களும் பெருமைகளும் பொறாமைகளை விட்டு நாம் ஓய்ந்தவர்களாய் சாட்சியுள்ள ஜீவிதத்தை நாம் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறார்களோ அவர்களே இதற்கு அடையாளமாக்கப்பட்டவர்கள். இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு அடையாளம். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ற வாழ்க்கை, நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியே கொடுக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மரம் நல்லது, நல்ல கனியை கொடுக்க வேண்டும், நல்ல வழியை கடைபிடிக்க வேண்டும். இயேசு உயிரோடு கூட இருப்பதற்கு நீ நடக்கிற வழி இருக்கிறதே, அந்த வழியை கொண்டுதான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிறதான சாட்சியை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்த முடியும். இந்த உலகத்தில் நாம் சாட்சி அறிவிக்கப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கை தான் இயேசு உயிர் உள்ளவர் என்பதை காண்பிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் செத்து போனதான நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் உயிர் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் விடாய்த்து போனதான வழிகள் எல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பிக்க செய்வார். இந்த இளையகுமாரன் மரித்து போனான், இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டான். எப்பொழுது பாவத்தை விட்டு மனம் திரும்பி தன் தகப்பனை தேடி வரும் பொழுது அவன் சொல்லுகிறார், தகப்பன் சொல்லுகிறார், என்ன என் மகன் இளையகுமாரன் மரித்து போனான், இப்பொழுது காணப்பட்டிருக்கிறான். அவன் காணாமல் போயிருந்தான், அவன் இப்பொழுது மரித்திருந்தவனை உயிரோடு கூட நான் காண்கிறேன் என்று சொல்லி ஒரு விருந்தை உண்டு பண்ணி அவனை கழுவி அவனுக்கு பலவரமான ஆடை உடுத்துவித்து கைகளிலே அவனுக்கு முத்திரை மோதிரத்தை போட்டு அநேகரை வர வைத்து அந்த சந்தோஷத்திலே பங்கடைந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அதை தான் செய்கிறார். ஒரு சந்தோஷமான காரியம் என்ன? மீண்டும் மனம் திரும்பி வருகிறதற்கு, மனம் திரும்பி தேவசந்த திரும்ப வருவதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை பல நேரங்களிலே உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய இன்பம், உலகத்தினுடைய உல்லாசம், சல்லாபம் என்று சொல்லி நம்முடைய சரீரத்தை அவைகளை பிடித்து பின்னுக்கு எடுக்க பார்க்கிறதே, அந்த இடத்தை நீங்களும் நானும் கொடுக்கப்படக்கூடாது. இல்லை என்று சொன்னால் இயேசுவை நீங்கள் மரித்தவர்களாய் காண்பிக்கிறீர்கள். இயேசு உயிர் உள்ளவர் என்பதை காண்பிக்கவில்லை. எப்பொழுது இயேசு எனக்காய் மரித்தாரோ அப்பொழுது என் சரீரத்திலே, என் ஆவி ஆத்துமாவிலே பாவங்கள் மரித்தது, அசுத்தங்கள் மரித்தது, காம விகாரங்கள் மரித்தது, விக்கிரகாராதனைகள் மரித்தது. தேவன் பிரியப்படாத எந்த சுவாபமும் என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய சிந்தனைகளிலே, என்னுடைய எண்ணங்களிலே, என் நினைவுகளிலே, என் நாவின் வார்த்தையிலே கூட இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் இயேசு உயிர் உள்ளவர் என்பதை நான் அடையாளப்படுத்த முடியும். இயேசு உயிரோடு இருக்க எங்கள் சாட்சிக்கு அடையாளமாய் நான் வாழ முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் அவருக்கு அடையாளம். பாவத்தை விட்டவர்கள் அடையாளம், உலகத்தை விட்டவர்கள் அடையாளம். உலகத்துக்கு பின்னாடி கடந்து போகிறவர்கள் அல்ல, உலகத்துடைய இன்பத்தில் திளைத்தவர்கள் அல்ல, உலகத்தை விட்டு ஓய்ந்தவர்கள், பாவத்தை விட்டு ஓய்ந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததற்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவது ஒரு காரியம், யோவானுடைய புத்தகம் 20ஆம் அத்தியாயம் 26வது வசனம். யோவான் 20:26. 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவரோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 8 நாள் என்று சொல்லப்படுகிற காரியம் விருத்த சேதனுடைய யூதருடைய முறைமையின்படி விருத்த சேதனம் செய்யப்படுகிற நாள். அல்லேலூயா. தேவனுடைய வல்ல நாம மகிமைப்படுவதாக. இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார். இப்பொழுது இந்த சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஒரு வீட்டுக்குள்ள என்ன செஞ்சாங்க? உள்ள போய் பூட்டி கொண்டார்களாம். அல்லேலூயா. நமக்கு பயம் வந்து என்ன பண்றோம்? வீட்டை பூட்டிட்டு கண்ணை கட்டியமா மூடிட்டு பத்துருவோம். அல்லேலூயா. சிலருக்கு பயம் வந்தா என்ன செய்வாங்க? வெளியிட எழுந்து போட்டாங்க.
ஏதோ சல்லு சல்லு சத்தம் கேட்குது. சில நேரங்களில் ஷேன்பாக சபையில் அப்படி நடையில் நடந்து ஜோம் இருப்பேன். நடையில் நடந்து ஜோம் சம்டைம் சில வருடங்களுக்கு முன்பதாக அந்த அந்த பகுதியில் கீழே இறங்கி நடந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அந்த கொலுசு சத்தம் கேட்கும். அல்லேலூயா. என்ன சத்தம்? அல்லேலூயா. எல்லாம் நடுநிசை ஒரு 12, 1, 1:15 அப்படி இருக்கும். அல்லேலூயா. நல்லா கிளியராக கேட்கும். ஆமென். அப்போது நான் பல முறை அதை கேட்டு அதை கடிந்து கட்டி ஜோம் பண்ணிட்டு நான் பேசாமல் போயிடுவேன். ஒவ்வொரு நாளும் அந்த சத்தத்தை கேட்பேன் நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம். அல்லேலூயா. பிள்ளைங்கிட்ட சொல்ல, தம்பி இங்கே ஒரு கொலுசு சத்தம் கேட்குது 1:30 மணிக்கு மேலே. 1:30 மணிக்கு மேலே யாரும் அதிகமாக முடிச்சுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமேனா. சில நேரங்கள் சில கிரியைகள், சில ஆவிகள் அந்த பகுதியில் அசைவாடுகிறது நம்மளை உணர முடியும். சில நேரங்களில் நீங்களே வீட்டில் படுத்திருந்தா கூட ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது, ஆவி இல்லை விளாவிட்டு இருக்கு, ஜாக்கிரதை. நீ பரிசுத்தமாக இருந்தால் பாவம் எல்லாம் வந்தால் உன்னை பிடிக்காது. நீ பாவத்தோடு இருந்தால் உன்னை கண்டிப்பாக பிடிச்சிக்கும். அப்புறம் உனக்கு ஓட்டுறதுக்கு ஆள் வரணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் நிறைய பேருக்கு என்னது பயம். அந்த ஆவி எங்கே நம்மளை பிடிச்சி, சில பேய் ஓட்டுறதுல இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அந்த ஆவி எங்கே நம்மளை பிடிச்சிரும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பரிசுத்தமாக இருந்தீன்னா அந்த ஆவி உன்னை பிடிக்காது. நீ அசுத்தமாக இருந்தீன்னா கண்டிப்பாக அந்த ஆவி உன்னில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இங்கே எத்தனை பேரில் ஆவி டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தினால நிறைய பேர் பிடிக்கப்படுறாங்க. இவருக்கு என்ன, இப்போ இயேசு மரிச்சிட்டாரு, இப்போ இயேசுவோடு கூட நாம் இருந்தோம். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம வேதனைப்படுத்தும்படியாய், கலகப்படுத்தும்படியாய், கஷ்டப்படுத்தும்படியாய் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். இயேசு உயிரோடு எழுந்துட்டாரா, அப்படி ஒரு பயம் வேற இவங்களுக்கு. அல்லேலூயா. உடனே இயேசு எங்கே போனாரு, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசு நடுவே போய் நின்னாராம். வீடு பூட்டப்பட்டு இருக்கு. இயேசு எங்க இருக்கிறாரு, பூட்டின வீட்டு வாசல்ல இருக்காரா, பூட்டப்பட்ட வீட்டு வாசலுக்குள்ள வாசல்ல நிற்கிறாரா, இல்லை பூட்டின அந்த அறைக்குள்ள இருக்கிறாரா? பூட்டப்பட்ட அறைக்கு நடுவே இருக்கிறாரு. எப்படி போயிருப்பாரு? அல்லேலூயா. ஆமேனா. இந்த சீஷர்களுக்கு என்ன இல்லை, இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிறதான நம்பிக்கை வரல. அல்லேலூயா. அதான் ஸ்திரீங்களாம் பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, ரொம்ப தைரியம் உங்களுக்கு. ஆனால் முதல்ல அவங்களுக்கு அவர் வெளிப்பட்டார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்திரியான பலவீன பாண்டன்ட்டு. இல்லைங்க, இந்த 2026 ஸ்திரீக பலவீன பாண்டம் அல்ல, புருஷர்கள் தான் பலவீன பாண்டமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு இயேசுவுக்கு தூபவர்க்கத்தை விடும்படிய வாசனை திரவியங்களுக்கு விடும்படிய வந்ததான மரியாளுக்கும் அவர் என்ன செய்யப்பட்டது, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்ற செய்தி கேள்விப்பட்டு எவ்வளோ தைரியமாக கால்றைக்கு வர்றாங்க. இவங்கெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருக்காரு, எங்கே போய் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. சிஷ்யர்களை கூட இருந்தவங்களும் எங்கே இருக்கிறாங்க? ஆனால் இவங்க இயேசுடைய சரீரம் யாருமே அந்த சரீரத்தில் எப்படியாவது வாசந்திரங்களை போட்டு கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், பெர்ஃப்யூம் நம்ம வரும்போது எல்லாம் அடிச்சுட்டு வந்துருப்போம்ல, குளிச்சுட்டு எல்லாம் உள்ளே வரும் பொழுது கொஞ்சம் வாசனையாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி இயேசுக்கு வாசனையாக சொல்லி அந்த வாசனை திரவியலை கொண்டு போனாங்க. ஆனால் அங்கே சொன்னார், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். ஆமை சொல்லுவீங்களா? உயிரோடு கூட எழுந்தவரை மரித்தோர் இடத்துல தேடுவது என்ன? அல்லேலூயா. அடக்கம் பண்ண இடத்துல இயேசு இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1 உயிரோடு எழுந்ததுக்கு நீங்கள் அடையாளமை வாழ வேண்டும். 2வது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை நிறைவேற்றி தான் உயிரோடு கூட இருக்க என்பதை கத்தை காண்பிப்பார். இப்போ பூட்டப்பட்ட அந்த அறைக்கு நடுவிலே இயேசு உள்ளே நிற்கிறார். பூட்டிட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க, நடுவே போய் நிற்கிறாரு. நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கையில் கூட இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் அற்புதங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ ஜீவனோடு கூட இருப்பது அற்புதம் தான், நீ பலத்தோடு இருப்பது அற்புதம் தான். ஒவ்வொரு வேளை உனக்கு ஆகாரத்தை கொடுத்து, இருக்க இடத்தை கொடுத்து, போக்கையிலும் வருகளையும் பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் வழி நடத்தி வர்றாரு. இந்த காரியங்களுக்கு அற்புதம். ஆண்டவர் அற்புதத்தை செய்து நீ உயிரோடு இருக்கிறன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நீங்களே அடையாளமாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆமெனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்று அடையாள நாம, 2வது நம்ம என்னவா இருக்கணும், அற்புதங்களுக்கு அடையாளமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. ஆமே. காணவர் கல்யாணத்தை ஆண்டு அற்புதம் செய்தார், மனுஷருக்கு அற்புதம் செய்தார். ஆமேன். ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார், குருடனுடைய கண்களை திறந்தார், முடவனை நடக்க பண்ணினார், ஊமையினை பேச வைத்தார், சூமியனை உறுப்பினரை சுகமாக்கினார், குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்தினார், மரித்த
செத்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கும் பொழுது அவர் உயிர் உள்ளவராக நாம் அடையாளப்படுத்துகிறோம். உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நீங்க வாழ வேண்டும். நீங்கள் அற்புதங்களாக எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனில் வீற்றிருக்கிற நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்க பிள்ளைகளும் அவருக்கு அற்புதம் அடையாளங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உயிர் உள்ள தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தான் அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அற்புதங்கள் நடக்கும் பொழுது அவர் உயிர் உள்ளவர் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அனுதினமும் அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாள் அற்புதங்களை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்த விரும்புறீங்க? இனி உயிரோடு கூட எழுந்த தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில நான் அவரை அடையாளப்படுத்த வேண்டும். நான் சாட்சியா ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது, நான் அற்புதமாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் அழுகையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, பாரத்தோடு அல்ல, பாடுகளோடு அல்ல, ஒவ்வொரு நாளும் நான் அற்புதங்களை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அந்த அற்புத தெய்வம் என்னோடு கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் எனக்கு அற்புதம் நடக்கும். என் பலவீனங்கள் மாறும், என் கடன்கள் மாறும், என் சுமைகள் மாறும், என் வேதனைகள் மறையும், என் தடைகள் உடைக்கப்படும், என் வாழ்க்கை ஆச்சரியத்தை அடையாளங்களையும் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில் தீர்க்கதரிசனமாய் நான் அறிவிக்கிறேன். இயேசு உயிரோடு கூட எழுந்த இந்த நாளில் தீர்க்கதரிசனமாய் அறிவிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை கர்த்தர் மாற பண்ணுவாராக. அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் அற்புதத்தினுடைய சாட்சிகளாய் இந்த பூமியில கர்த்தர்களை அடையாளப்படுத்துவாராக. நீங்கள் திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அதற்கு அடையாளமாய் இருக்கிறீர்கள். அதுக்கு நீங்களே அற்புதங்களாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அடையாளம் நான் தான். இயேசு உயிரோடு கூட இருந்ததுக்கு அடையாளம் நான் தான். இயேசு உயிரோடு கூட இருக்கிறதுக்கு உண்டான அடையாளம் இரண்டாவது அற்புதங்களும் நான் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு பூமியில மரிக்கிறதுக்கு முன்பதாகவும் அற்புதங்களை செய்தார். மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தும் அவர் அற்புதங்களை செய்தார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் அனுதின அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபிக்கிறது ஆண்டவர் அற்புதம் நடத்துவார், அற்புதங்களை செய்வார். என உயிருள்ள தெய்வத்தை உண்மையை ஆராதிங்க. எப்படிங்க ஆராதிக்கிறது? முழு இருதயத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, உங்க பாவத்தில் அறிக்கை பண்ணினவர்களா, அதை விசுவாசித்தவர்களா, தெய்வ பிரசன்னத்தை இணைந்தவர்களா, அவரை உயர்த்துகிற போது தேவன் உங்களை அற்புதங்களாய் கர்த்தர் மாற பண்ணுவார். நீங்க சபையில வேஷம் போட்டு தெரியக்கூடாது. சபைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சபை தரிசனத்தோடு இருக்க வேண்டும். தேவங்களை வைத்திருக்க நோக்கத்தோடு நீ செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபைக்குள்ள நடக்கிறத வெளியே போய் சொல்லிட்டு இருக்கிறது, வெளியே நடக்கிறத சபைக்குள்ள சொல்லி கொண்டிருக்கிறது, மற்றவர்களை சொல்லி கலகப்படுத்துவது, மற்ற காரியங்களை சொல்லி குற்றப்படுத்துவது, குறையை காண்பிப்பது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ற விஷயம் எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட குடும்பம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ரூபிக்கப்பட்டவர்கள் நாம. இந்த இடத்துல இருக்கிற நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளை ஒரு தப்பு பண்ணுது, நீங்க போய் வெளியே போய் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? பிள்ளையுடைய பாவத்தை மறைப்பீங்க. இப்படிதான் இயேசு நம்முடைய பாவத்தை மறைத்தார். இப்படி இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்தார். இப்படி நம்முடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் தூக்கி எறிகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும் நினைச்சதை இந்த நாட்களில் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அற்புதமாய் நீங்க வாழ விரும்புறீங்க? உயிருள்ள தெய்வத்தை ஆராதிங்க. உயிருள்ள தெய்வத்தை நீங்க தொழுது கொள்ளுங்க. உயிருள்ள தெய்வத்தை நீங்க துதியுங்க. உயிருள்ள தெய்வத்தோடு கூட இணைந்திருங்க. அந்த பிரசனத்தில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்க முடியாது. தங்களை விட்டு கொடுத்து காத்துருங்க. அந்த தெய்வம் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூட்டின வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பார். நான் சொல்லட்டும், உங்கள் கதவெல்லாம் பூட்டப்பட்டிருக்கும், உங்கள் ஆசீர்வாதம்லாம் பூட்டப்பட்டிருக்கும், உங்கள் நன்மை பூட்டப்பட்டிருக்கும், உங்கள் கருவறை பூட்டப்பட்டிருக்கும். வழியே இல்லை, நீ திறப்பதுக்கு பாதையே கிடையாது. டாக்டர் சொல்லிட்டாங்க, சூழ்நிலை சொல்லிட்டாங்க, மனுஷன் சொல்லிட்டாங்க, வழிகள் அப்படி தான் இருக்கிறது. இனி நான் போகிறதுக்கு, நடத்தப்படுவதற்கு, ஆசீர்வாதத்துக்கு, நன்மைக்கும் வழியே இல்லை. பூட்டப்பட்ட இடத்துல பூட்டி இருக்கலாம். சத்துருங்க வாழ்க்கை பூட்டி வச்சிருக்கலாம், உங்களை நம்ப வச்சிருக்கலாம். உன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. குறையை காண்பித்து, வேதனை காண்பித்து, கடத்தை காண்பித்து, பலவீனங்களை காண்பித்து பூட்டி இருக்கலாம். இன்னைக்கு தீர்க்கதரிசனத்தை அறிவிக்கிறேன். பூட்டப்பட்ட அறைக்குள்ளேயே இயேசு உள்ளே வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உள்ளே வருகிறார். உன்னுடைய கருவறை திறக்கிறார். உன் நன்மை பூட்டப்பட்ட வாசலை திறக்கிறார். இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறார். அந்த தட்டுகிறதான கதவை ஆண்டவர் உடைத்தெறிந்து, கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாகளை முறித்து
உனக்கென்று வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை, உனக்கென்று வைக்கப்பட்டதான நன்மைகளை, உனக்கென்று வைக்கப்பட்டதான அற்புதங்களை ஆண்டவருடைய கரத்தில் தருகிறார். அவளுக்கு தன்னை காண்பித்து கொடுக்கிறார். ஆமேனா, அல்லேலூயா. உள்ள போனவன பயந்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் பயப்படாத, சமாதானமாகிற. பக்கத்தில் உயிர்த்த இந்த வல்லமை எனக்கு அற்புதம் செய்கிறது. என்ன? பயத்திலிருந்து விடுதலை. நான் சமாதானமாய் வாழ்ற ஒரு வாழ்க்கை. எப்போ சமாதானம் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ சமாதானம் வரும்? நான் எதிர்பார்த்தது கிடைச்ச சமாதானம். அல்லேலூயா. ஆமாம், காயத்ரி செல்வியம்மாட்ட போகுது. செல்வியம்மா நம்பி போகுது. செல்வியம்மாட்ட ஒரு 10,000 வாங்கின்னு வரலாம், அது எடுத்து வச்சிருக்குது, சேர்த்து வச்சிருக்கோம், தெரியும் எனக்கு அப்படின்னு போகிறாங்க. ஆனால் நல்லா தெரியும் காயத்ரிக்கு இருக்குதுன்னு. செல்வியம்மா எங்கே இருக்கு? அந்த வட்டி கட்டிட்டேன், நான் இதை கொடுத்துட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும். இருக்கும், ஆனால் இருக்குதுன்னு தெரியும். அல்லேலூயா. அப்போ போகும்போது காயத்ரிக்கு என்ன ஆகிடும்? சமாதானம் கெட்டு போயிடும். இருந்து தரல, பொண்ணுக்கு தரமாட்டேன், கஷ்டப்படுறேன், நான் தரமாட்டேன்னு சொல்கிறேன், நான் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துறதானே சொல்கிறேன், அந்த சீட்டை எடுத்து கொடுத்துறதான்னு சொல்கிறேன், கொடுக்க மாட்டேது அப்படின்னு ஒரு மனஸ்தாபத்தில், ஒரு குற்ற உணர்வில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அம்முஜிக்கு சம்பாதிச்சு கொடுத்து வச்சுருக்குது, அங்கே தான் சேர்த்து வச்சுருக்குது. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? இப்படி தான் நான் சொன்னதை போய் கேட்டு வீட்டில் போய் சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஏன் தலையை உருட்டி, அல்லேலூயா, என்னை கஷ்டப்படுத்திடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு பேசுனேன். அல்லேலூயா. இல்லைண்ணா, நீங்கள் சொன்னது கரெக்டு தானே, எனக்கு தெரியும்ண்ணா அப்படின்னு காயத்ரி நினைக்குது. கர்த்தர் நல்லவர். ஆமேனா, தேவனுடைய வல்ல நாம் மையப்படட்டும். அப்போ நம்ம எதிர்பார்த்தவைகள் நம்ம கிடைக்காத போது நம் சமாதானத்தை இழந்து போகிறோம். இன்னைக்கு நான் சொல்லட்டும், ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லட்டும், பூட்டப்பட்ட உன் வாழ்க்கைக்குள்ளே இயேசு வருகிறா, அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளே இயேசு வருகிறா. இனி வழியே இல்லை என்று சொல்லுகிற இடத்துல இயேசு நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம், நீ எதிர்பார்த்தது நடக்க போகிறது. உயிருள்ள தெய்வம், நீ எதிர்பார்க்கிறதெல்லாம், நீ வேண்டிக் கொள்கிறதெல்லாம், விண்ணப்பிக்கிறதெல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்து நீ ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க, நான் அடையாளம், நான் அற்புதம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அடையாளம், நான் அற்புதம். சொல்லுவாங்க, ஆமாம் நீ ரொம்ப அற்புதம் தான், நீ எனக்கு கிடைச்சதே அற்புதம் தான். அல்லேலூயா. ஆரம்பத்தில் புருஷன் சொல்லியிருப்பார், இப்போ நீ ஏன் கிடைச்ச? அல்லேலூயா. வீக் டேஸ் வர்றதான அந்த 6வது நாள் சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க, என்னென்னு? சனி அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமேனா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஓடுறது பறக்கிற பேரெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. காக்கா மாதிரி பிக்குது பேர், கழுத மாதிரி நடக்குது பேர், நாய் மாதிரி பேசுது பேர், அப்படிலாம் உலகம் பேசும். அல்லேலூயா. ஆமேனா. ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி நினைக்கிறவர் அல்ல. நீ பயந்து கொண்டிருந்தாலும், நடக்கலன்னு சொல்லி சமாதானத்தை இழந்திருந்தாலும், நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தாலும், இந்த ஆராய்த்துக்கு வந்து உயிர்த்தெழுந்த நாளில் தேவன் ஆராதிக்க வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு நடுவே வெளிப்பட்டு உன் நடுவே தோன்றி உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் நடுவே வந்தார், பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்தார். அல்லேலூயா. உங்கள் பயங்கள் ஒரு வேளை இயேசு பார்க்க கூடாமல் இருக்கலாம். உங்களுடைய பயங்கள் ஒரு வேளை இயேசு கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கலாம். நீங்களே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காதுன்னு சொல்லி முடிவுக்கு வந்து விட்டிருந்தாலும், என் இயேசு உள்ளே வந்து உங்களுடைய எல்லா பயத்தை நீக்கி உங்கள் தடைகளை உடைத்து உங்களுக்கு எதிர்பார்க்கிறதை கொடுத்து உன்னை சமாதானத்தோடு கூட நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் இல்லைங்க. நான் சொல்லட்டும், இனி உனக்கு அற்புதம் நடக்கும். இந்த 2026 அற்புதத்தினுடைய செய்திகளுடைய காதலை கேள்விப்படுவீங்க, அதிசயம் நடக்கிறதை கேள்விப்படுவீங்க. யார் எதை சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூட்டப்பட்டதை திறக்கிறவர், பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருகிறவர் உன்னுடைய எல்லையை தாண்டி வருவார், நீ கட்டப்பட்ட இடத்தை தாண்டி வருவார். உன் வாழ்க்கை இல்லாதவர்களை இருக்கிறத பேச சொல்லி அழைக்கிற தெய்வம் முடியாத இடத்திலையும் என் ஆண்டவனுக்கு முடியும் என்று சொல்லி கொடுப்பார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை, எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வது ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவானுடைய புத்தகம் 20ஆம் அத்தியாயம் அதனுடைய 25, 27 வரை வாசிக்கலாம். யோவான் 20. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 3வது அழைப்பு. யாருக்கு அழைப்பு? தோமாக்கு அழைப்பு. சொல்லுங்க. முதல்ல இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு முதல்ல என்ன?
அடையாளம். யாரு? நீங்களும் நானும் தான் அதுக்கு அடையாளம். ரெண்டாவது அற்புதம். யாருக்கு அற்புதம்? உங்களுக்கு எனக்கு தான் அற்புதம். மூன்றாவது அழைப்பு. சொல்லுங்க, 3 ஆ. சொல்லுங்க, 3 ஆ. அடையாளம் நாம, அற்புதம் நாம, அழைப்பு. யாருக்கு அழைப்பு கொடுக்குறாரு? இங்க தோமாக்கு அழைப்பு கொடுக்குறாரு. என்ன? நம்ப மாட்டேன்றான். நீங்க நம்ப மாட்டோம்ல. இப்போ நான் சொல்றேன், ஷாலினிக்கு 1 கோடி இல்லை அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொன்னா நம்புவியா? தயவுசெய்து நவீன் கிட்ட சொல்லிட்டாதீங்க. அல்லேலூயா, ஆமென். இருக்கிறீங்களா? நிவேதா சொல்ற, நிவேதா நீ தான் கோல்டு மெடலிஸ்ட். இப்போ எழுதுகிற எக்ஸாமில் நம்ப முடியுதா? அது எப்படி எழுதுகிற எக்ஸாம் எனக்கு தானே தெரியும். நானே 2-3 கொஸ்டின் விட்டு வந்திருக்கிறேன். இந்த அண்ணன் வர இப்படி சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி வேறு ஒரு மாதிரி பேசுகிறாரு. அல்லேலூயா. நம்ப முடியுதா? என் ஆண்டவர் இல்லாதவளை இருக்கிறதை போல பேச சொல்லி அழைக்கிற தெய்வம். அல்லேலூயா. உன் விசுவாசம் என்னதுன்னு அவருக்கு தெரியும். உன் நம்பிக்கைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த தோமாக்கு என்ன இல்லை? சந்தேகம், நம்ப முடியல. உடனே அவர் சொல்கிறா, டேய் வாடாங்க, அழைக்கிறாரு, வா. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். எப்பவுமே சந்தேக பெருவழி. இது நடக்கிறது எப்படி நடக்கும்? டாக்டர் தான் வயிறு வலிக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டா நல்லாவும் சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டாரு உனக்கு சுகர் இருக்குதுன்னு, கடைசியாக மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டாரு பிபி இருக்குது, நீ மெடிசன் சாப்பிடணுன்ட்டு. அது எப்படி பிபி இல்லாமல் ஆகிடும்? அது எப்படி சுகர் இல்லாமல் ஆகிடும்? அது எப்படி ஃபீஸ் கட்டாமல் முடியாமல்? ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். அல்லேலூயா. நான் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம்? சந்தேகத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சந்தேகப்படுறவங்களுக்கு தான் ஒரு அழைப்பு. தோமா, இங்கே எத்தனை தோமா இருக்கிறீங்க? நீ தோமாக்கு அழைப்பு. வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த 27வது வசனத்தில், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை, விரல் என்னது? உன் விரல். பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது தேவனுடைய விரலை அல்லாமல் வேற ஒன்றும் அல்ல என்று சொல்லப்பட்டது. அது என்ன? கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அழைக்கிறாரு. என்னத்துக்கு அழைக்கிறாரு? ஓ தோமா, நீ அந்த வல்லமையை நீ அனுபவிக்கணும். இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்குற ஆண்டவர், நீ வல்லமை உள்ளவர்களாய் மாற்றப்படுவதற்காக. ஓ விரல் எங்கே போடு? வசனம் சொல்லுது, உன் விரலை இங்கே நீட்டி. அல்லேலூயா. நீட்டப்படுகிற விரல் எதுக்கு அடையாளம்? வல்லமைக்கு அடையாளம். சொல்லுங்க, வல்லமைக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. கையை நீட்டி, கையே போடும். கையின எது? 5 விரல சேர்ந்து தான் கை. எங்கே போடு? விழாவில் போடு. விழா எங்கே இருக்கு? அந்த விழா யார் எடுத்தது? அது யாரு? அது யாரு? ஏவாள். அந்த விழா யாரு? அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆமேனா? அப்போ அந்த விழா எப்பவுமே சந்தேகப்படுற கேஸ் தான் அது. ஆமேனா? விழாவில் போடு, அப்போ தான் நம்புவேன். அல்லேலூயா. விரலை நீட்டினா வல்லமையை பார்ப்பேன். கையை போட்டா கையை போட்டால் அவருடைய அன்பை பார்ப்பேன். அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த போர் வீரன் என்ன பண்ணுறான்? விழாவில் ஈட்டில் குத்துறான். விழாவில் குத்துறான். இங்கே தான்ப்பா குத்துனாங்க. ரத்தம் நீர் இங்கேருந்து புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. போட்டுப்பார், அங்கே காயம் இருக்கா? தொட்டுப்பார், காயம் இருக்கா? நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, நான் தான் உயிரோடு எழுந்து. உன் கையை நீட்டி, அல்லேலூயா, என் கையை தொட்டுப்பார். அவருடைய வசனம் சொல்லு, நாம் எல்லாருடைய கரத்தினுடைய கிரியைகள், அவருடைய கரத்துடைய வல்லமை நாம. அதனால கரத்தை விரலை சொல்றாரு. கையை சொல்லும் பொழுது அது எதை காண்பிக்கணும்னு சொன்னால் அவருடைய அன்பின் வெளிப்பாட்டை காண்பிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது வருகிறதான வலி, ரத்தமும் நீரும் பீரிட்டு வருது தெரியுமா? அந்த ரத்தமும் நீரும் பீரிட்டு வந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விழாவில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்ப்ப வேதனைப்பட்டு இயேசு என்ன செஞ்சார்? உங்களை என்னையும் ஆண்டவர் ஈன்றெடுத்திருக்கிறார், நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஸ்திரீயானவளுக்கு தான் ரத்தமும் நீரும் வரும் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது. ஆனால் இயேசுவுக்கு விழாவில் குத்தும் பொழுது ரத்தம் தான் வந்திருக்கணும், ஆனால் நீரும் வந்தது. அதுக்கு எதுக்கு அடையாளம்னாக்கா, இயேசு உங்களை ஒரு கருவறையில் வைத்ததை போல உங்களை என்னையும் அவர் சுமந்தவராய். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த ரத்த துளிகளிலே, அந்த ரத்தத்தில் இணைந்தவர்களாய், அதில் கழிவு எடுக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏம்பா இது அன்பின் வெளிப்பாடு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயோ எனக்கு இவ்வளவு வலி இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, நான் பிள்ளையை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்திரியான சொல்ல முடியுமா? முடியாது. அது ஏன் குழந்தைப்பா, அது ஏன் அன்பு, ஏன் ரத்தத்தில் உண்டாகுனது, ஏன் சீனது, என்னுடைய உயிர் அது. அப்படி அத்தனை வலிகளையும் தாங்கி கொண்டு அந்த பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. நான் சொன்ன வெளிப்பாடு புரியல? இதே போலதான் இயேசு கூட அத்தனை வலிகளும் கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டு உங்களை என்னை இந்த பூமியில் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவீங்களா?
அல்லேலூயா. இது அன்பு. அந்த ஸ்திரீயானவருக்கு தன் பிள்ளை மேலே இந்த அன்பினால தான் அத்தனை வலியும் சகிச்சுக்கிறா. எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ காரியம் இருந்தாலும் அதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு முடியல தான், ஆனாலும் அந்த வலியை தாங்குறா. ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த குழந்தை மேலே இருக்கிற அன்பு தானே. நான் சொல்கிறேன், நீ கைகளை போடும்போது எதுக்கு அடையாளம்னா அப்பாவுடைய அன்பினுடைய வெளிப்பாட்டுக்கு அடையாளம். அப்பாவுடைய அன்பு பூரணமானது என்பதுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. உன்னை அழைச்சது காரணம் என்ன தெரியுமா? என் வல்லமை நீ அனுபவிக்கணும். ரெண்டாவது, என் அன்பை நீ தெரிந்து கொள்ளணும், என் அன்பை நீ புரிந்து கொள்ளணும். உனக்காக நான் மரித்தேன், உனக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். இந்த அன்பில் நீ ஒவ்வொரு நாளும் வாழணும், ஒவ்வொரு நாளும் நிற்கணும். இந்த அன்பில் நீ நடத்தப்படணும், இந்த அன்பில் நீ வழி நடத்தப்படணும். தேவன் உன்னை நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துக்கு நேராக நம்ம வந்து விடுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, 2ஆம் அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். சாட்சிகளுடைய 3 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, நீங்கள் அடையாளம். அல்லேலூயா. சொல்லி நாங்கள் திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உயிரோடு கூட இருக்கிற ஆராதிக்க நாங்கள் அடையாளமாக்கப்படுகிறோம். 2வது, அற்புதங்களை நாங்கள் அனுபவிக்கிறதுனால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறோம். 3ஆவதாக நாங்கள் எதுக்கு அடையாளமாக இருக்கிறோம்? அவருடைய அழைப்புக்கு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? திக்கற்றவர்களை, பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறவர்களை, பலவித பிரச்சனை அகப்பட்டவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர் என்கிறதான அந்த அன்பை சொல்லி இயேசு பக்கமாய் திருப்புவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அந்த வல்லமையை காண்பிப்பதற்கு இயேசு உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களோட ஒரு கூட்டத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் அழைப்பை கொண்டு வருகிறது. உயிர்த்தெழுதல் அற்புதங்களை கொண்டு வருகிறது. உயிர்த்தெழுதல் உங்களையும் என்னையும் அடையாளமாக்குகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? ஏதோ உயிர்த்தெழுதல் ஆராதனைன்னு சொல்லி வந்து இன்னைக்கு சபையில் வந்து ஆராதனை முடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. எனக்கு இயேசு உயிரோடு கூட எழுந்ததுக்கு உன்னை என்னை இந்த பூமியில் அடையாளமாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறா. நீ அடையாளமாய் இருக்கணும். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். உனக்கு நடக்க அற்புதங்களை பார்த்து உன்னோட இயேசு இருக்கான்னு சொல்லணும். நீங்கள் மற்றவர்கள் இயேசு பற்றி சொல்லும் பொழுது இயேசுனை அழைத்த அழைப்புக்கு நேரம் நீ வாழ்ற ஒரு விருதாவை வாழலை, ஏதோ கடமைக்காக நீ வாழலை. இயேசப்பா உன் உலகத்தில் கொண்டு வந்த நோக்கத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லி நீ சாட்சியாக்கப்பட வேண்டும். ஆமேனா? தோமா கையை நீட்டினா, அவனுடைய கையை அவர் விழாவில் போட்டு பார்த்தான். அப்பதான் நம்பனா இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை. ஆமீன் சொல்லுவீங்களா? அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் அற்புதங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்படி சமூகத்தை நம்ம எல்லாரும் விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவனுக்கு அற்புதங்களை செய்கிற உயிரோடு எழுந்த வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. உன்னை அடையாளமாய் நிறுத்த உயிரோடு எழுந்த வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய அழைப்பை கொடுத்து அவர் உயிர் உள்ளவர் என்பது நிரூபிக்கப்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஹோ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ வேண்டுமே. அவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் நீ சாட்சியாக இருக்கிறியா? உங்கள் வீட்டில் சாட்சியாக இருக்கிறியா? நீ பேசும்போது சாட்சியை வெளிப்படுத்துறியா? உன் குடும்பத்தில் சாட்சியாக இருக்கிறியா? நீ வேலை செய்கிற இடத்துல எனக்கு சாட்சியாக இருக்கிறியா? சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு, உலக கதையை பேசிக்கிட்டு, ஜெபம் இல்லாமல், வேதம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், உபவாசம் இல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறியா? நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்கிற? எப்படிப்பட்ட வழியை நீ தேடிக்கொண்டு இருக்கிற? எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் நீ நடந்து கொண்டு இருக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்க்குறாரு. ஆண்டவர் உன்னை காண்கிறார். இன்னைக்கு இருக்க திருப்பு ஆண்டவர் பக்கம். உன் பாவத்தை விட்டு வெளியே வா. நீ சாட்சியாக இருக்கணும். நீ பரிசுத்தமாக வாழ்கிறதா சாட்சி. நீ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் நிற்பது சாட்சியாக்கப்படுகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஓ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமன ஷபர பலர ஹந்துன மனகதுடா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்களோடுது,
நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக கபலதரா சபல ஹந்தர பலதனா வாய்களை திறந்து அந்த வல்லமையானது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் இயேசுவோட வல்லமை உங்களை அடையாளமாய், உங்களை அற்புதங்களாய், உனக்கு அழைப்பு கொடுத்தவராக உன் அடியில் ஆவி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை அற்புதம் செய்யும்படியாக, உன் வாழ்க்கை நன்மை செய்யும்படியாக, உன்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கும்படியா. ராபா கபாலா துரபல துரபல ரப ஷபரபல கதுடா நடக்குது ஏசப்பா உங்க நாமத்தில் இந்த அற்புதங்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நாம் இயேசு உடை தெரிவார். சாத்தானி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நாம் இயேசு. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போக எல்லாருமாய் ஆவில நிறைந்து கபாலதரபல ஷபலதனா. ஓ நன்றி, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழு அப்பாவுடைய வல்லமை, இயேசுவோட வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. ரபா கபாலபா தரபலபா ரபா ரீமாதரமனபா ஷபரதரபரபா ரீபாபாபாபாபாபா கபலபரபரபரபா துடபலபரபா கபலபரபலகதுடா. நீ சாட்சிகளா இருப்பீங்க. அடையாளம், அற்புதம், அழைத்த தெய்வம் கைவிடவே மாட்டா. ரீபியா துரபலரபா கபலபா துடபலபரபரபரபரபா துடிபி கபலபரபரபா. உயிரோடு இருந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. ரீபியா தரபலபரபரபா துடபா கபலபரபரபா ரிபலபரபரபா ஷபரபரபரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை, விடுதலை. உன் பிரச்சனையில இருந்து, போராட்டத்தில் இருந்து, கடத்தில் இருந்து, சோர்வில் இருந்து, தடைகளில் இருந்து விடுதலை, விடுதலை. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. காமானி அந்த ரபன ரகதடமன ரகதுடா ரேகே மானாதட பலபா. சபையை உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்புகிறார், அவன் நிரப்புகிறார். தீரிபியா தடபனரா ஹந்தல மோரியாத்தே ரிகதே மனா தரபலரா ஷபரபலபர பாக்கத்துடபா. அவருடைய வல்லமை மாறவில்லை, அவருடைய வல்லமை மாறவில்லை. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை சாட்சியா நிற்க வைக்கும். நீ வைக்கப்பட்ட இடத்துல சாட்சியா நிற்க வைக்கும். நீ தலை குனிந்த இடத்துல அடையாளமாக்கும். நீ தளர்ந்து போக வேண்டாம். நீ கண்ணீர் வெடித்தாயே, ஓ சோர்ந்து போனாயே, பயந்து கொண்டிருந்தாயே, எதிர்பார்த்து நடக்கல என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில இயேசுவுக்கு அற்புதம் செய்கிறார், இயேசுவுக்கு அற்புதம் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட. ரீபியா துடபல ஷபலரகடபா. நன்றி தகப்பனே, உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நமது கலைநேசன் ஜெபம் பண்ணுங்க.